வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தைப்பூச திருவிழாவை ஒட்டி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அவரது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தைப்பூச விழாவிலிருந்து முன்னாள் அமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே அந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தைப்பூச நிகழ்வாக நெடுங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காவடி மற்றும் தீர்த்த குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலத்தை அவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் வரவேற்றனர். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பரிவட்டம் கட்டி மேலத்தாளன் கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். காவிரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அபிஷேகம் முடிந்த பிறகு முருகனுக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தன. இந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்துடன் பங்கேற்றதோடு அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியும் கலந்து கொண்டார். இது மட்டுமல்லாமல் மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவின் இறுதியில் அந்த தைப்பூசத்தை ஒட்டி அங்கு பங்கேற்ற பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.